வெல்வம் தமிழா. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வில் தேர்வு எழுதி அதில் பாதிக்கப்பட்ட ஆசன் அவர்கள் இப்பொழுது பேசுவார். இங்கே அமர்ந்திருக்கும் அரசியல் அறிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் மற்றும் இப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் போராளிகளுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், தலைவர் சீமான் சார் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே கூடியிருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கடந்த ஜூலை 12ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதாவது தேர்வு மையத்தில் சீல் பிரிக்கப்பட்டுச்சு, விடைத்தாள்கள் பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை, நம்மளுடைய தேர்வு எப்படி கடினமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓலைச்சுவடிலிருந்து கொஷின்ஸ்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஓலைச்சுவடிலிருந்து கொஷின் எடுத்தால் எங்களால் எப்படி எழுத முடியும்? டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் இது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நம்ம அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதில் எல்லா அமைப்புகளும், அதாவது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பால் உருவாக்கப்படாத அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருமே உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கும் கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் கட்டுப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட தவறுகளை தான் நாங்கள் சுட்டி காட்டி கேட்கணுமே தவிர வேற எதுவும் கேட்கல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சரத்தும் இருக்கு. 141 அப்படிங்கிற சரத்து என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து எவ்வளோ பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின், மக்களோட அடிப்படை உரிமைகளோட காவலர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லை, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடந்த முறைகேட்டால 2 மாணவர்கள் வந்து உயிரிழக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதுல எங்க பசங்க, அதாவது சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க தான். அவங்க எல்லாருமே எல்லா கோரிக்கையும் எந்தெந்த முறையில அறவழியில போராட்டம் பண்ண முடியுமோ போராட்டம் பண்ணிட்டாங்க. இதுலவும் ஒரு கடைசி வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மேடையிலையும் நாங்க வந்து கோரிக்கையை கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த முறைகேடுகள்லாம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீதியரசர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இதில் ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு தீர்வை தேடி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். வேற எதுவும் எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் கேட்கல. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிசேபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் தளத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்திலேயே வந்து சென்டர் போடுவாங்க, அங்கே போய் எக்ஸாம் எழுதுற மாதிரி போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூர தொலைவாக போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் சொன்னால் நாங்கள் வந்து இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு அறிக்கை கூட வெளியிடல. இதெல்லாம் நாங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மனுவாக கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரசிடென்ட் அவங்களுக்கு மனு கொடுத்தாங்க, பிரைம் மினிஸ்டருக்கும் மனு கொடுத்தாங்க. அது இல்லாமல் டிரான்ஸ்லேஷன்ல தவறு இருந்த காரணத்தினால நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது எல்லாமே செஞ்சுட்டாங்க. இதை தான் ஒரு கடைசி வாய்ப்பாக வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக முன்வைக்கிறோம். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன முன்னாடியே, அதாவது விடைத்தாள்கள் பிரிப்பு, கொஸ்டின்ஸ்ல முறைகேடு, 30 கொஸ்டினுக்கு மேல தவறு, அதாவது தமிழ்ல மட்டுமே 30 கொஸ்டினுக்கு மேல தவறு. அது மட்டும் இல்ல, பொது அறிவுல 25 கொஸ்டினுக்கு மேல தவறு. அதே மாதிரி இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு பாடத்திட்டம் புக்கு தான் இதுக்கான சோர்ஸே. அதை தாண்டி போய் அவுட் சோர்ஸ் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதுல ஒரு வரம்பு மீறி கேட்கறாங்க. 1953 தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் புக்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. எங்களால எப்படி எழுத முடியும்? அந்த சோர்ஸ்க்கான புக்கு பதிப்பகம் போய் தேடணும் அப்படின்னா அதோடைய புக்கே இல்லை, அந்த பதிப்பகமே இப்ப இல்லை. அப்படி இருக்கு. இதனுடைய கஷ்டத்தை எங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது மூலயமா நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் டு தமிழா இருந்தாலும் சரி, தமிழ் டு இங்கிலீஷா இருந்தாலும் சரி, நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப, அதாவது தமிழ்ல எழுதுற மாணவர்களுக்கு ரொம்ப அநீதி இழைக்கப்படுது. நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். நான் சின்ன வயசுல இருந்து காலேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஆனா எனக்கு தமிழும் வரும்ட்டு நான் ஃபுல்லா தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ குரூப் 4ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷே தூக்கிட்டாங்க. குரூப் 4னா ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் எழுதணும்
அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி குரூப் 2ல தமிழ்லயே எழுதுறாங்கன்னா கூட அவங்களுக்கு 0 மார்க் போடுறாங்க, மெயின்ஸ்ல 0 மார்க் போடுறாங்க. வேல்யூவேஷன் தப்பு, ரிசல்ட் தப்பு, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தப்பு. சரி, கொஸ்டின் தான் தப்பு அப்படின்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் தப்பு, அவங்க கொடுக்குற ஆன்சர் கீ எல்லாமே தப்பா இருக்கு. இதுக்கு ரிசல்ட்டும் விட போறேன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. யாருக்கு அவங்க ரிசல்ட் விட போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா படிச்ச மாணவர்கள் இங்க வந்து என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா அவமதிக்கப்படுறோம். எங்களுக்கான உரிமையை, அடிப்படை உரிமையே போயிடுது. இந்த அடிப்படை உரிமையை உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், நீதியரசர்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் நீதிக்கு வந்து உதவுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தவறுகளை தட்டி கேட்கத்தான் தலைவன் வந்திருக்கிறான். உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது